வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். பஜனைகளும் வழிபாடுகளும் நிறைந்த புனிதமான மார்கழி மாதம் பிறக்கவிருக்கிறது. புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய பலன்களை தரப்போகிறது? கன்னி ராசியில் உள்ள உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் மற்றும் சித்திரை 1, 2 பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி உள்ளது? உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அதே சமயம் 6இல் சஞ்சரிக்கும் சனியால் உங்களுக்கு காத்திருக்கும் ராஜயோகங்கள் எவை என்பதைத்தான் இந்த வீடியோவில் மிகத் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கப் போகிறோம். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். கன்னி மார்கழி மாத பலன்கள். நுணுக்கமான அறிவும் எதையும் திட்டமிட்டு செய்யும் ஆற்றலும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு பொறுப்புகள் கூடினாலும் அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும் மாதமாக அமையப்போகிறது. ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பது ஒரு மிகப்பெரிய பலமாகும். எதிரிகள், கடன் தொல்லைகள் மற்றும் நோய்கள் விலகும் காலம் இது. 9ஆம் இடத்தில் குரு இருப்பதால் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வீசும். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள். நேர்மையை உயிராக மதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் காத்திருக்கின்றன. உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் வீடு, வாகனம் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை தேவை. வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை கூடும் என்றாலும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தினால் எதிர்பார்த்த மதிப்பெண் பெறலாம். சனி 6இல் இருப்பதால் கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் தைரியம் பிறக்கும். சந்திராஷ்டமம் ஜனவரி 9, 10. அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 19, 23, 31 மற்றும் ஜனவரி 4, 13. பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமையன்று சூரிய பகவானுக்கு செம்பருத்தி பூ வைத்து வழிபட உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரம். கலை உள்ளமும் நகைச்சுவை உணர்வும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உற்சாகமான மாதமாகும். சந்திரனை நட்சத்திரநாதனாக கொண்ட உங்களுக்கு மனதிலே தெளிவு பிறக்கும். குழப்பங்கள் விலகும். வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். கடையை விரிவுபடுத்தும் எண்ணம் கைகூடும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கும். பெண்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். குருவின் பார்வை இருப்பதால் பணப்புழக்கத்திற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்துடன் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். சந்திராஷ்டமம் ஜனவரி 10, 11. அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 19, 24, ஜனவரி 1, 5, 14. பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமையன்று அம்பாளை, அதாவது பெண் தெய்வத்தை வழிபட மன அமைதி கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம் 2, 3 பாதங்கள். எதையும் துணிச்சலாக எதிர்கொள்ளும் உங்களுக்கு இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாகும். உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் வலுவாக இருப்பதால் ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட தொழிலில் லாபம் கொட்டும். நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த சொத்துக்கள் விற்பனையாகும். சகோதரர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். 4இல் சூரியன் இருப்பதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். நீர்ச்சத்துள்ள ஆகாரங்களை உட்கொள்வது நல்லது. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது குடும்ப மகிழ்ச்சியை தக்கவைக்கும். வாகனங்களில் செல்லும்போது மிதவேகம் மிக அவசியம். சந்திராஷ்டமம் ஜனவரி 11, 12. அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 21, 25, ஜனவரி 2, 5, 15. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட தடைகள் தகரும். மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு சனி 6இல் நிற்பதால் விபரீத ராஜயோகம் உண்டாகும். எதிர்ப்புகள் அடங்கும். கடன்கள் குறையும். 4இல் சூரியன் இருப்பதால் அலைச்சல் இருந்தாலும் 9ஆம் இடத்து குருவால் இறுதியில் வெற்றி நிச்சயம். சொல்லப்பட்ட பரிகாரங்களை செய்து வளமான வாழ்வை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறோம்.
இதேபோல ஒவ்வொரு மாத ராசி பலன்கள், ஆன்மீகத் தகவல்கள் மற்றும் ஜோதிட குறிப்புகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.